வணக்கம். நீ உன்னை இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நம்முடைய மக்களை அனைவரும் சந்திக்கையில் நம்ம மகிழ்ச்சி கொள்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக எங்களுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசில் உள்ள கேள்விகளை கண்டிப்பாக கேளுங்க, எங்களால் முடிஞ்ச பதில் நாங்கள் தர்றோம். இன்னைக்கு தம்பி வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இன்னைக்கு அரசியல் சம்பந்தமாக ஒரு கேள்வியோடு வந்திருக்காரு. அதுக்கு என்னங்கிறத பார்த்து சொல்லலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அஸ்வின்குமார். ஃபர்ஸ்டே நம்ம இவருக்கு சுவாமிகள் பொன்மணி சாமிகள் அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் வச்சு இது பண்ணாம யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்ட்டு கலந்துரையாடுறாரு. அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் சாமி. கண்டிப்பா வருங்கால சந்ததி இளைஞர்கள் தானப்பா, இவங்க தான் முன்னேறணும், இவங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்காக தான் இளைஞர்கிட்ட நிறைய விஷயமா நான் கேள்விகளை நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ சமீபமா தமிழ்நாட்டுல வந்து ஒரு 2 நாளாவே பெரியார் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணாரு, ஸோ அவர் ஏன் இந்த அரசியல் கட்சிகளெல்லாம் அவர் ஏன் இவ்வளவு கொண்டாடுறாங்க, சில பேர் ஏன் எதுக்குறாங்க, அது என்னன்ட்டு உண்மையில தெரிஞ்சுக்கலாமா? நீங்க நம்ம மக்களுக்கு தெரிவிச்சிருங்க. ஆமா, அதாவது பெரியாரை பத்தி நேற்று 8ஆம் தேதி 9ஆம் தேதி சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. நான் சீமான் அவர்களுடைய இதுக்கு வந்து நான் நிறைய வந்து நமக்கு வந்து பிடிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் நிறைய கதைகள் சொல்லுவார். எப்படின்னா, அவங்களுக்கு வந்து எனக்கு இந்த பிரபாகரன் கூட போனது வந்தது அந்த ஒரு ஸ்டோரிலாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய என்ன நல்ல விவரம் தெரிஞ்சிருக்கும். அவர் கூட போனது, AK பார்ட்டிஷன் எடுத்தது, ஆமக்கறி சாப்பிட்டது, ஹோட்டலில் இந்த மாதிரி வந்தது, இட்லிக்குள்ள ஆமக்குழம்பு வச்சது, இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக வந்து கதை சொல்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். அது வந்து எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியாது, நம்ம அவர் கூட போய் பார்க்கல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இப்போ நேற்று பெரியாரை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே வந்து தொல்காப்பியம், கம்பர், நாலடியார், இந்த மாதிரி தமிழ் வளர்த்த நிறைய பேர் இருக்காங்க. இவர் வந்து தமிழை வந்து காட்டுமிராண்டித்தனம் விடுதலைங்கிற பத்திரிகையில அவர் சொன்னது கொஞ்சம் நெஞ்சம் சொல்லல, நிறைய சொல்லியிருக்காரு. தமிழர்கள்லாம் ஒரு காட்டுமிராண்டி, தமிழ் வந்து ஒரு காட்டுமிராண்டியோட பாசை. அப்போ இன்னொன்று என்னன்னா, தமிழ் பேசுறவங்கலாம் வந்து அறிவாளி இல்லை. அதாவது இந்த தமிழ் தாய் வாழ்த்தே படிப்பாரு. அதாவது தமிழ்னு சொன்னா வாயில வெங்காயம் வந்துருமா, இவ்வளவு அவருடைய விடுதலையில இருக்கு, அவருடைய பேச்சுக்களே நிறைய இருக்கு. அப்போ இங்க வந்து கல் தோன்றி முன் தோன்றா மூத்த கொடி தமிழ் கொடின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் அந்த மொழிக்கெல்லாம் தாய்மொழி வந்து தமிழ் மொழி. அப்பேற்பட்ட ஒரு தமிழ்நாட்டுல தமிழ் பேசக்கூடிய ஒரு இனமா நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து மிக மிக நான் பெருமைப்படுறேன். இந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்காது. இன்னைக்கெல்லாம் வெளிநாடுகள்ல, அமெரிக்கால, சிங்கப்பூர்ல, மலேசியால ஏகப்பட்ட பேர் தமிழ்கள் இருந்தாலும் மற்ற மொழிக்காரங்க, மற்ற லாங்குவேஜ்காரங்க நம்மளுடைய மொழியை கத்துக்கிடணும், படிக்கணுங்கிறத ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நிறைய தமிழ் பாடல்கள்லாம் படிச்சவங்கலாம் வீடியோ போட ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படி உலக நாடே தூக்கி கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் மொழியை இவர் வந்து அவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு, யாரு பெரியார். ஆனா அப்பேற்பட்ட ஆள் பின்னாலதான் கலைஞரா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் வந்து பின்னால போய் நிறைய அவங்களுடைய அரசியல் காரணத்துக்காக இருக்கலாம், இல்ல என்ன காரணத்துக்காக அவங்க போனாங்க அப்படின்னு தெரியல. இன்னைக்கும் பெரியார் எல்லாம் சொல்றாங்க. அதாவது இதுல என்ன நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம்னா, பெரியார் வந்து தீண்டாமையை ஒழிச்சாரு, பெரியார் வந்து சமத்துவத்தை உண்டு பண்ணாரு. இன்னைக்கு பெரியார் இல்லைன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க பூராமே படிச்சிருக்க முடியாது. பெரியார் தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணதுனாலதான் பெரியாரை வந்து நாங்க கொண்டாடுறோம். அது இன்னொன்று இருக்குங்க. இப்போ வந்து கோயிலுக்குள்ள வந்து அனுபவிக்க மாட்டாங்க, பெரியார்னாலதான் பின்னாடியே சக்கரவர்த்தி அது மாதிரிலாம் வந்து இப்போ வெளி ஸ்டேட்ல இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல அது மாதிரி இல்லாததுக்கு வந்து பெரியார் தான் காரணம்னு சொல்றாங்க. அது உண்மைங்களா? இல்ல அதுதான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னக்கூட்டி யாரெல்லாம் வந்து பெண் விடுதலை பத்தி பேசியிருக்காங்க, இதுக்கு முன்னக்கூட்டி யாரெல்லாம் வந்து சமத்துவத்தை பத்தி பேசியிருக்காங்க. இப்போ முத்துராமலிங்க தேவர்னு ஒரு மனிதர் உண்டு, தமிழ்நாட்டுல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து தமிழுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட சேர்ந்து முக்குளத்தோர் பரம்பரையை வந்து, அதாவது நேதாஜி சுபாஷ் போருக்கு தயாராகணும் ஒரு நேரத்துல வந்து தேவர்கிட்ட வந்து கேட்கும்போது தேவர் வந்து தன்னுடைய தமிழினம் தேவரினம் ஃபுல்லாவே வந்து நாட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணும் அப்படிங்க கொண்டு அந்த தமிழ் நாட்டுக்காக, நாட்டை காப்பாத்தாக்க முத்துராமலிங்க தேவர் வந்து பயங்கரமா போராட்டிருக்காரு. அவரை பார்த்தே நிறைய கேலி கிண்டல் பண்ணவர் தான் பெரியார். ஆனா அவர் சாகும்போது என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய சொத்தை பூரம்
ஜாதி தன் ஜாதிக்கும் கொடுக்கல, உயர்ந்த ஜாதிக்கும் கொடுக்கல, தன்னில் தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்களுக்கு பூராமே தன்னுடைய சொத்தை எழுதி வச்சாரு. பிரிச்சு தானமா கொடுத்துட்டாருப்பா, ஃப்ரீயா கொடுத்துட்டாரு, ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. இதே பெரியார் என்ன பண்ணாரு, தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காக, தான் வளர்த்த பொண்ணையே அதுக்கு வாரிசு கல்யாணம் முடிச்சங்கிற பேர்ல அதை வந்து அவங்க வாரிசா ஏத்து அவங்கள வந்து நடத்துனாங்க. அப்போ இரண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ இவர் தாழ்த்தப்பட்டவருக்கு என்ன பண்ணிருக்கு? அதாவது இவர் வந்து பிராமணர்களை திட்டுறதை தவிர, அன்னைக்கு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாருப்பா, அதாவது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம், நீ தாழ்த்தப்பட்டவருக்கு கொடுமை நடந்தது நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு ஒரு கொடுமை நடந்துச்சு. எப்படின்னா, தனியா ஒரு பிராமணன் வந்து ஆற்றுல குளிச்சுட்டு பூணூல் போட்டு குடுமி வச்சுட்டு வந்தானா, அவனை பிடிச்சி வச்சு, ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, அவனை பிடிச்சி வச்சு முடிய வெட்டி பூணில் அறுத்து போடுவாங்களாம். ஆனா அவன் திருப்பி பேச முடியாது, திருப்பி பேசினா அவன் அடிப்பாங்களாம். யாரு சொல்றா? இந்த பெரியாரிஸ்ட் சொல்றாரு. இதெல்லாம் அந்த இதுல நடந்தது, இப்பவும் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா பிராமணர்கள் வந்து என்னன்னா, அவங்க வந்து ஒரு நிறைய பேர் அதை வந்து அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மைனாரிட்டி சமூகம், அவங்க வந்து பெரும்பாலும் கோயில் சார்ந்து இருப்பாங்க, ஆன்மீகம் சார்ந்து இருப்பாங்க. முன்னால ஒரு காலத்துல அவங்க தீண்டாமை பார்த்தது உண்மை. ஆனா இப்போ அந்த பிராமணருக்கு தான் முதல் இது கொடுக்குற மாதிரி. யாரு சொன்னாங்க முதல் இது கொடுக்குற மாதிரி? அந்த இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இப்ப நீ 100க்கு 100 மார்க் வாங்கினா உனக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இன்னைக்கு சுந்தர் பிச்சைங்கிற ஒரு தமிழர் வந்து கூகுள்ல இருக்காருனாக்கா எந்த பெரியாரும் கையை பிடிச்சு கொண்டு போய் அங்க கொண்டு விடல. இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வேலை வெட்டி இல்லாம இருக்கன்னா. இன்னைக்கு அந்த பெரியாரிஸ்டம் வந்து அவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆக்கல. எல்லாம் அவங்களுடைய திறமை. இப்ப நான் படிச்சிருக்கிறேன், நான் முன்னேறேன். இப்ப நீ தாழ்த்தப்பட்ட ஜாதியில இருந்து அதுக்காக பாரதியார் போறார் இல்லையா? அக்கினி குஞ்சொன்று கண்டேன்னு சொல்லி பாட்டு படிச்சு, அதாவது எந்த ஒருத்தன் திறமை, ஒருத்தனுக்கு ஒரு அக்கினி எது குஞ்சியா இருந்தாலும் அதை ஒரு இடத்துல வச்சு அது தீ பிடிச்சிரும். ஆனா எல்லாத்துக்கும் என் பெரியார் இருந்தான்ட்டு இப்ப சொல்லுதான். அதுக்குதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, இப்ப அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பெரியாரிஷ்டங்கிறத இதே சீமானே பெரியார் மேல கருப்பு போட்டு போயிட்டு இதே சிவனையும் கிருஷ்ணனையும் அவனையும் இவனையும் திட்டிட்டு பேசினவர் தானே இதே சீமா. அந்த இருக்க வீடியோ போல நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு தான் நாலடியார் கண்ணுக்கு தெரியுதா? இன்னைக்கு தான் கம்பர் கண்ணுக்கு தெரியுறாரா? அன்னைக்கு பரமசிவரை கேவலமா பேசினேன், பார்வதியை கேவலமா பேசுனீங்க, எல்லாத்தையும் கேவலமா பேசுனீங்க. மாற்று மதத்தை பத்தி கேட்க மாட்டேன். கேட்டா மாற்று மதத்தை எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லை. இஸ்லாமியரை எடுத்துட்டா அவங்க வந்து எதுவும் ஏன்னா பேசினா வாயிலே விட்டுவான். கிறிஸ்தவரை பேசினா அவங்க அதுக்கு மேல வந்து நிற்பாங்க. ஆனா இழிச்சவாயங்கிறவன் இந்து மட்டும்தான். நான் சொல்ல, எந்த மதத்தையும் நீ இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சமத்துவத்தை சொல்லி கொடுக்கலாம், தப்பே கிடையாது. சமத்துவங்கிறது கண்டிப்பா வேணும். இன்னைக்கு வந்து நிறைய அடக்குமுறைகள் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியில கைவிடப்பட்டிருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள்ங்கிறது யாருமே கிடையாது. இவங்களா தாழ்த்தப்பட்டவர் எல்லாரும் தாழ்த்தப்பட்டவர் ஆக்கி அவங்களுக்கு சுதந்திரம் தேர்றவங்களும் பண்றாங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே பெரிய லெவல்ல வந்துட்டாங்க. ராமானுஜர் வந்து தாழ்த்தப்பட்டவர் எல்லாமே வந்து கோயிலுக்குள்ள வரணும்னு போராடினவர். ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே போராடினார். பாரதியார் அதுக்கு அடுத்தால போராடு. இன்னும் நிறைய பேர் முத்துராமலிங்கத்தில் வந்து ஏகப்பட்ட தீண்டாமை பார்க்காம பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஆட்சியில பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காரு. இப்போ நீங்க சொல்லிதான் எனக்கு முத்துராமலிங்கத்தை பத்தியே தெரியுது. எனக்கு எப்படி அவரை தெரியும்னா, நான் இப்போ ஸ்கூல் படிக்கும் போது அவரோட பாடல்லாம் நான் படிச்சிருக்கேன். சோ அதுலதான் நான் கடைசியா வந்து எழுதியார் முத்துராமலிங்கத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்லவருடைய வரலாறு சொன்னாங்கன்னா, நல்லவர்களை தலையெழுத்துக்கு வச்சாங்கன்னா, அதாவது எப்படி சொல்றேன்னா, கேடு கெட்டவங்களை நாட்டை சீரழிச்சு, அதாவது ஒரு வசனத்துல சொல்றாங்க, என்ன சொல்றேன்னா, உனக்கு காம இச்சை இருந்ததுனால் பெண்ணாக யார் இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, சித்தியா இருந்தாலும் சரி, பெருமையா இருந்தாலும் அவகிட்ட நீ தீர்த்துக்கோன்னு சொல்லக்கூடியதான் பெரியாரிஷ்டம். எப்படி சொல்றாங்க? யாரா இருந்தாலும் தமிழர் மரபுங்கிறது என்னது? அதாவது தாய்க்கு சமமான எந்த பெண்ணையும் ஆபாச குளத்துல பார்க்க கூடாதுன்னு மனு தர்மத்தை சொல்லியிருக்கு. அதாவது நிறைய தர்மங்களை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாரையும் படிக்க விடாம பண்ணிட்டாங்க. இப்ப சதுர்வர்ணன் ஒண்ணு சொல்லுவாங்க, அதுலதான் ஜாதியை பிரிச்சு கொண்டு வரான். இந்துல வந்து சதுர்வர்ணன் வச்சிருக்கு. சதுர்வர்ணன் என்னன்னா, தலையில பிறந்தவன் பிராமணன், நெஞ்சில பிறந்தவன் வந்து வைசியன், தொடையில பிறந்தவன் வந்து சத்திரியன், காலில் பிறந்தவன் வந்து சூத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க? பிராமணன், வைசியன், சத்திரியன், சூத்திரன். ஆனால் வேதத்தை ஒழுங்கா படிச்சவன், வேதத்தினுடைய அனுஷ்டானம் தெரிஞ்சவன் என்ன சொல்லுவான்னா, எவன் ஒருவன் இப்போ டாக்டர் பையன் டாக்டர் ஆக முடியாது, கலெக்டர் பையன் கலெக்டர் ஆக முடியாது,
கலெக்டர் பையன் கலெக்டருக்கு படிச்சு ஐஏஎஸ் பாஸ் பண்ணா மட்டும் தான் கலெக்டர் ஆக முடியும். கலெக்டர் பையன் கலெக்டர் ஆக முடியுமா? முடியாது. ஆனா ஒரு வேடவனுடைய பையன் வேடவன் ஆகலாம், ஒரு ஆசாரியுடைய பையன் ஆசாரி ஆகலாம். இது குலத்தொழில், இது படிப்பனை தொழில். அதே மாதிரி பிராமணனுடைய பையன் பிராமணியத்தை ஒழுங்கா கத்துக்கிட்டு ஒழுங்கா மந்திர ஸ்லோகத்தை சொல்லி அவன் பிராமணத்துவம் ஆனா பிராமணன் ஆகலாம். அதே ஒரு தாழ்த்தப்பட்டவன் சொல்லக்கூடிய, இவங்க சொல்லக்கூடிய இந்த திராவிடர்கள் சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவன் சொல்றாங்க. நம்ம யாரையும் தாழ்த்தப்பட்டவன் சொல்றது இல்லை. எவன் ஒருவன் எந்த வேலையை செய்யறானோ அந்த வேலைக்கு பெயர். ஒரு நீ வந்து ஒரு கீழ் ஜாதி பையன் வச்சுக்கோ, நீ ஒரு டிரைவரா ஓடுற, உன்னை வந்து என்ன சொல்லுவாங்க? டிரைவர்னு சொல்லுவாங்களா, கீழ் ஜாதி சொல்லுவாங்களா? டிரைவர் பையன். ஏன்னா டிரைவர் தான் தெரியும். ஆனா யாருக்கு தெரியும்? இந்த திராவிடருக்கு தான் தெரியும். இன்னைக்கு அரசியலுக்காக ஜாதி வெறிய தூண்டி விட்டு சண்டை போட வச்சு அதுல சமத்துவம் கண்டு அதுல ஓட்டு வாங்குறவங்க தான் இந்த திராவிடர்கள். தமிழர்களை வந்து ஏன் திராவிடர்களை மாத்தணும்? நம்ம எல்லாம் தமிழர் தானே, தமிழ்நாடு தானே இங்க இருக்கு, தமிழர்கள் தானே ஆட்சி ஆகணும். எதனால திராவிடருங்க வார்த்தையை கொண்டு வராங்க? இங்க நுழைஞ்சது பூராமே வெளிநாட்டவர்கள். வெளிநாடுனா பக்கத்து தேசத்துக்காரன். நமக்கு வந்து பாரதங்கிறது ஒண்ணுதான். சொல்ல போனா சீமானே ஏதோ சொல்றாங்க, லங்கைக்காரன் சொல்றாங்க. ஆமா, இலங்கைக்காரன் தான் பரவாயில்ல, கேரளாக்காரன்பாங்க. இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா மலையாளிஸ், ஜெயலலிதா அம்மா எடுத்துக்கிட்டா பூர்வீகம் அவங்க தமிழ்நாடு, அவங்க இருந்த கர்நாடகால. கலைஞர் ஃபேமிலி எடுத்துக்கிட்டாச்சுனாக்கா இப்போ தெலுங்குக்காரங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு இதுல இருந்து வந்தவங்க தான். நீ தமிழ் மக்களை ஏமாத்தி நீ சொல்லு, நான் வந்து தெலுங்கரு, நான் வந்து கன்னடரு அப்படின்னு சொல்லி உன்னால ஓட்டு வாங்க முடியுமா? ஓட்டு வாங்க முடியும். ஆனா ஜாதி வாரியா ஓட்டு வாங்குவாங்க. நான் பிள்ளைவாரு, நான் தேவரு, நான் வந்து ஆசாரி, நான் வந்து அகமுடையார், நிறைய ஜாதி பேர்களை சொல்லி ஓட்டு வாங்குவாங்க. இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கு, நடக்கத்தான் செய்யுது. ஆனா வெளியே தெரியாது. இன்னைக்கும் ஜாதி பார்த்து ஜாதி சொல்லி ஜாதி இனத்தை வச்சு, ஆனா அந்த ஜாதிக்காக உண்மையா இருப்பாங்களா? நான் என்ன கேக்குறேன், ஒரு ஜாதியை வச்சு நீ ஓட்டு வாங்குறப்பா. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கோயம்புத்தூர்ல ஒரு பெரும் சமூகமா இருந்து, அந்த சமூகம் வந்து பூராவே ஆன்மீகத்துக்கு சம்பந்தமான சமூகம். அந்த சமூகத்தை வச்சு நான் தான் அந்த சமூகத்துக்கு தலைவர் சொல்லி பெரிய லெவல்ல நின்று எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. கடைசியா அவர் வந்து இந்த இதை விட்டுட்டு நேர போய் என்ன பண்றாரு, பெரியார் ஒரு கட்சியில போய் ஜாயின் அடிக்கிறாரு. அப்ப ஜாதிக்கே துரோகம் பண்ண தானே செய்யல நீ. இந்த ஜாதிகம் இந்த பெருஞ்சாதிங்கிற சொல்ல ஒரு பெரிய கூட்டம், அவங்க பூரா ஆன்மீக சம்பந்தமான கூட்டம். அப்போ காசுக்காக தன்னுடைய ஜாதியை விற்கிறவங்க, காசுக்காக பண்றவங்க, காசுக்காக பெரியார் தலையில வச்சு தூக்கிறவங்க தான் நீங்க இருக்காங்க. இதே சீமான் வந்து ஆரம்பத்துல இருந்தே தமிழை பாதுகாக்கிறேன், தமிழை பேசுறேன்னு சொல்ற ஆளு இன்னைக்கு இவ்வளவு பேசுறவர். இன்னைக்கு இத்தனை பேர் தமிழர் அறிஞர்கள் தெரிஞ்சவங்களுக்கு, அன்னைக்கு பெரியாரிஸ்ட்ல போய் நான் ஆரம்பத்துல பெரியாரிஸ்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு இந்துக்களுடைய மனம் முன்படம், தமிழருடைய மரபு புண்படும் நீ ஏன் பேசுற? புரியுதா உனக்கு? முதல்ல இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது ஒன்னே நல்லா புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே யாருமே வந்து ஜாதி பார்க்க கூடாது, மதம் பார்க்க கூடாது, மனிதநேயம் மட்டும்தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. இவங்க சொல்ற இந்து புராணங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கும் ஒரு உதாரணம். இந்து புராணம் பூரா பிராமணன் தான் தூக்கி வச்சு பேசுன்னு சொல்றாங்க. சிவனடியார்கள்ல வந்து 63 நாயன்மார்கள் இருக்காங்க. 63 நாயன்மார்களும் எத்தனை பிராமணர் இருக்கான்னு தெரியுமா? தெரியாது. எத்தனை பிராமணன் கிடையாது. குறிப்பா சொல்ல போற 64ல 4-5 பேர் தான் பிராமணர்கள் இருப்பாங்க. புரியுதா? அவதாரங்கள் இருக்குல்ல, இது பிராமண எழுதுனதான் சொல்லுவாங்க. இதைத்தான் மிக அருமையா சொல்லிப்பாரு. அந்த 10 அவதாரத்துல ஒரே ஒரு அவதாரம் மட்டும்தான் பிராமணமா காட்டிருப்பாரு, பரசுராம அவதாரம். புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து அதாவது கிருஷ்ணர் பிறந்தது யாரா பிறந்தாரு? பிராமணனா பிறந்தாரு இல்ல, யாதவர்களுக்கு தான் பிறந்தாரு. ஆமா, சத்திரிய குலம் என்னது? நாட்டு அரசாளக்கூடியது. ராமர் பிறந்த சத்திரிய குலத்துல தான் பிறந்தாரு. ஏன் சத்திரியனை ஏன் பிராமணா வந்து தலையில தூக்கி சாடணும்? வரலாறுகள் சொல்ல சதுர்வர்ணத்தை பேசுறதா இருக்கட்டும், பிராமணனை பேசுறதா, எதை பேசினாலும் இவங்க வந்து மேலாட்ட தான் பேசுவாங்க, உள் ஆழத்துல வந்து பேச மாட்டாங்க. ஒரு ஆன்மீகவாதி, அதாவது தீண்டாம இருந்தது உண்மை, அதை யாரும் மறக்க முடியாது. உடன்கட்டை ஏறுதல், தீண்டாம இருந்தது, பெண் அடிமைத்தனம், இதெல்லாம் காட்டுவாசித்தனமான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அது தமிழர்கள்ட்ட மட்டும் இல்லை, பரிணாம வளர்ச்சி வளர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு எல்லாமே இருக்குது. இன்னைக்கு காடுகள்ல பார்த்தாச்சுன்னா குரங்குகிட்ட இருக்குது, சிங்ககிட்ட இருக்குது, புலிகிட்ட இருக்குது, தன்னுடைய உயிரினங்களை அடிச்சு திங்கக்கூடிய எல்லா பழக்கமும் இருக்குது. இதே மனிதர்கள்ட்ட இருந்தது. ஆனா பரிணாம வளர்ச்சி ஆக ஆக மனித ஆன்மீகத்துல வர நிறைய விஷயங்களை அவங்க கத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எதுக்காக மதத்தையும் ஜாதியையும் வச்சுதான் இவங்க அரசியல் நடத்துறாங்க ஒழிய உண்மையான மக்கள் சேவையா, மக்கள் ஒற்றுமைக்காக எதுவுமே பண்றதில்லை. அப்ப இவங்க தேவைப்பட்டா பெரியார தூக்கிடுவாங்க, தேவையில்லைன்னா இறக்குவாங்க. தேவைப்பட்டா நான் வந்து எந்த கோயிலுக்குனாலும் போவேன்,
இன்னைக்கு பார்த்தா திருமாவளவனா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், திராவிடம் பேசுற எல்லாருமா இருக்கட்டும், எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. ஆனா வெளியில வந்து என்ன பேசுவாங்க? கோயில் அசுத்தம், கோயில்ல வந்து தப்பான சிலையை வச்சிருக்காங்க அப்படிம்பாங்க. ஆனா இவங்களுடைய கொள்கைகள் எல்லாமே வந்து இளைஞர்கள் நல்லா நுண்ணிப்பா கவனிங்க. யாரு நமக்கு நமக்கான ஆட்சியா, நமக்கான கொள்கையா, தமிழர்களுக்கு உண்டான வழிமுறையா எது நடக்குதோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஓட்டு போடணும். அப்பதான் தமிழ்நாடு வளரும், தமிழும் வளரும். இன்னைக்கு தமிழுங்கிறத தமிழ் சுத்தமா அழிக்கிறாங்க. இப்போ வந்து தமிழர்களுடைய பாரம்பரியம் சொல்ல போறது பெரிய பெரிய கோயில்கள், சிற்பங்கள். தஞ்சை பெரிய கோயிலை இன்னைக்கு எவ்வளவு தூரத்துக்கு ராஜராஜ சோழன் தவசத்துக்கு முடி கட்டி வச்சுட்டு போனாங்க. நிறைய கட்டிடக்கலைகள் தமிழ்நாடுடைய பெருமையா தான். தமிழோட சிம்பிள் என்ன இருக்குது? கோயிலுடைய கோபுரம் தான் தமிழ்நாடு சிம்பிளா இருக்கும். கொடியோட சிம்பிள். அதே மாதிரி தேசிய பறவைன்னு சொல்ல போறாங்க மயில். இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்திருக்கும். தமிழினம் வளர்றதுக்கு உண்டான எல்லா விதமான முயற்சிகளும் நம்ம ஒவ்வொரு இளைஞர்களும் எடுக்கணும். அப்போதான் தமிழ் வளரும். தமிழ் துரோகிகளை கண்டுபிடிச்சி விரட்டணும். தமிழை வச்சு பொழப்பு நடத்தணும் வச்சு விரட்டணும். தமிழ்னு சொல்லி பேசி தமிழ் மக்களை ஈர்த்து தமிழ் மக்களை வந்து குழியில தள்ளிட்டு அவங்க ஆட்சியாளர்கள் நல்லா ஆட்சி அமைச்சு காசு பார்த்து சம்பாதிக்காது இளைஞர்கள் கண்டிப்பா நீங்க மற்றவங்க கிட்ட இதனுடைய விவரத்தை போல சொல்லணும் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நல்ல தலைவர்களை தெரிஞ்சு வச்சுடுங்க. பாரதி எவ்வளவு பெரிய ஆளு, முத்துராமலிங்க தேவர் எவ்வளவு பெரிய ஆளு, தமிழுக்காக எத்தனை பேர் போராடினாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க. இதே பிராமணர்களை எத்தனை பேர். இப்போ பாரதியார் யார் தெரியுமா? பிராமணர். முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு தேவர். அதாவது அவர் தேவர்னு சொல்றது வந்து தேவர்களுக்கெல்லாம் தேவர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மனம் படைச்சவர் அவர். ஆண்டவனுடைய கிருபையில உண்மையிலே அவருடைய தெய்வ பிறவின்னு சொல்லலாம். நல்லது அவ்வளவு செஞ்சிருக்கு, நிறைய செஞ்சிருக்காரு. அது மாதிரி நிறைய நல்லது செஞ்சவங்களை பத்தி நல்லா ஆய்வு பண்ணுங்க, தேடுங்க. அதே மாதிரி எல்லா மதத்திலும் நல்லவங்க இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆட்சியில வந்து தமிழை தான் அழிக்கிற மாதிரி பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா இப்ப வந்து சில இப்போ நம்ம கல்வியிலே பாத்தீங்கன்னா தமிழை வந்து வளர்க்குற மாதிரி பண்றதே இல்லை. கன்ஃபார்மா இருக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா, அதாவது ஒரு மலையாளி அந்த ஊர்லதான் இருக்கும். ஒரு மலையாளிஸ்டுக்கு எடுத்தா கண்டிப்பா மலையாளம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தபடியா நேஷனல் லாங்குவேஜ். அதாவது இப்போ ஹிந்திங்கிறத வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து படிக்கல, எனக்கு படிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லை, படிக்கல. நான் வந்து ஒரு 15 வயசு 20 வயசுல நான் வந்து பாம்பே போறேன். அங்க போய் பார்க்க அங்க வந்து எனக்கு பல மொழிகளை நான் வந்து கத்துக்கிறேன். ஹிந்தி கத்துக்கிறேன், மராட்டி கத்துக்கிறேன், அப்புறம் ராஜஸ்தானி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன், அப்புறம் பெங்காலி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். இப்படி எல்லா லாங்குவேஜ் புரிய போய் இன்னைக்கு நான் வியாபார ரீதியா எந்த ஊருக்கு போனாலும் யார்ட்டையும் கேட்க வேண்டியல. ஒரு ட்ரெயின் ஏறினாச்சுன்னா எந்த விஷயம், கோன்சா ஸ்டேஷனு, கிதர் ஜானேகா, ஏதோ ஒரு ஹிந்தியில பேசி நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய அடுத்த கட்ட நகருக்கு போயிடும். இதே ஒண்ணுமே தெரியாது, யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேணாம். நம்ம அதுக்காகத்தான் இந்திய வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ் நம்மளுடைய மூச்சு, மொழி, உயிர், பேச்சு அனைத்தும் தமிழ் தான். தமிழை வந்து நீ எந்த இடத்துலயும் நீ தமிழன்னு சொல்லி சொன்னா உனக்கு தமிழை பிழை இல்லாம எழுத தெரியணும். ஒண்ணு, இன்னைக்கு தமிழ் பேசுறான், தமிழ் தாய் வாழ்த்து பாடத்துக்காக தான் நீங்க அரசியல் முக்காவச்சு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, தமிழை பத்தி தமிழுடைய வரலாறு தெரியாதவன், தமிழ் எப்படி பிறந்துச்சுன்னு தெரியாதவன், தமிழை எந்த அளவுக்கு யார் யாரெல்லாம் வளர்த்தாங்க, தமிழுக்காக சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தது மொழிக்காக ஒண்ணுன்னா அது தமிழ்நாடு தான். அப்பேற்பட்ட வரலாறுகள் தமிழுக்கு இருக்கு. அதனால இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு எந்த 100 பேரை வர சொல்லுங்க, 100 பேர்ல எவராவது ஒருத்தர் வந்து தமிழை பிழை இல்லாம எழுதி, தமிழை பிழை இல்லாம பேசி, தமிழை அச்சு திருத்தமா சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எந்த இளைஞரும் இல்லை. காரணம் பாடமும் அப்படிதான் இருக்கு. உங்களை தமிழை அழிக்கணுங்க கூடிய கொள்கையில தான் நிறைய இருக்க முடியாது. தமிழை வளர்க்கணும் இந்த கொள்கையில் இல்லை. தமிழ் வந்து மிகப்பெரிய ஒரு மொழிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இலக்கணம் வாய்ந்த மொழியா எந்த மொழியும் கிடையாது. இப்போ அது மாதிரிதான் இப்போ காலேஜ் இப்போ டிபார்ட்மெண்ட் நம்ம செலக்ட் பண்றோம். இப்போ லிட்ரேச்சர் தமிழ் எடுக்கவே சில பேர்லாம் தயங்குறாங்க. அதான் இல்லை, எதனாலனா அடிப்படை இப்போ என்னுடைய குழந்தை இருக்குன்னா நான் வந்து அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி தமிழ் இருக்கும், இந்த மாதிரி நான் வந்து எவ்வளவு நாள் சொல்லிக் கொடுக்க முடியும்? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் ஸ்கூல்ல என்ன டைம்ஸ் கொடுக்கும் அது. இப்போ இதே ஸ்கூல்ல வந்து எல்லா ஸ்கூல்லையும் தமிழ் எழுத படிக்க பேச நிரந்தரமா தெரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த கடத்துக்கு போக முடியும்னா கண்டிப்பா படிக்கிறதில்ல. இன்னைக்கு ஆங்கிலத்தை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஹிந்தி தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூடாது. ஆனா அரசியல்வாதிங்க குழந்தைங்க பூரா ஹிந்தி படிக்கிறாங்க. அரசியல்வாதிகள் நடத்துற ஸ்கூலு பூரா ஹிந்தி ஸ்கூலா இருக்குது. ஆனா மக்கள் கிட்ட மட்டும் ஏன்னா நீ படிச்ச நீ பார்லிமெண்ட் போய்விட்டா அவங்க மட்டும் தான் பார்லிமெண்ட் போகணும், அவங்க மட்டும் தான் ஹிந்தி பேசணும்.
அவங்க மட்டும் தான் எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதாம நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அந்த இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கணும், வெளியில எங்கேயும் மக்கள் முட்டாளா இருந்தால் ஆட்சியாளர்கள் நலமா இருக்கலாம். மக்கள் தெரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா ஆட்சியாளர்களுடைய ஆட்சி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நிறைய நாடுகள் உண்டு. ஒரு நாட்டுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மக்கள் வந்து முன்னேறவே கூடாது, மக்கள் அடுத்த சிந்தனைக்கு வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டுல உள்ள மன்னர் சர்வ சாதாரணமாக எல்லாரும் மது குடிச்சா என்ன பண்ணுவான், சிந்திக்க மாட்டாங்கல்ல, மூளை மலங்கடிக்கப்பட்டுருமா, அதுக்கு அடிமையாயிடுவானா. அவனுக்கு வந்து உணவு தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை, மது மட்டும் இருந்தா போதும். அதேதான் தமிழ்நாடு நடந்தது. அவனுக்கு எப்ப கிடைக்குமோ அது மட்டும் குடிப்பான், பொண்டாட்டி அடிப்பான், பொண்டாட்டி எங்கேயா 100 நாள் வேலைக்கு போயிட்டு அந்த காசை புடுங்குவான், வட்டிக்கு வாங்குவான், பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புவான், அவன் நல்லா குடிச்சிட்டு மலர்ந்து கிடப்பான். இதனால என்ன ஆகும், நாடு சீரழிவு நோக்கி போகும். இப்ப கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது கூட ஒரு இதுதான் சொல்லிட்டு வந்தாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நீட்டை ஒழிப்பேன்ட்டு. சோ இப்போ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இனி 1 வருஷம் தான் இருக்கு, ஒழிச்ச பாடு இல்ல. அதாவது இந்த நம்ம மதுரை முத்து ஒரு படத்துல வந்து எல்லா அரசியல்வாதியா ஒரு சின்ன காமெடி பண்ணியிருப்பாரு. நீங்க அரசியலுக்கு வந்து என்ன பண்ணுங்க, மதுவை ஒழிப்பேன், நான் மது ஒழிப்பேன்னு சொன்னா நீங்க உங்களால நம்ப முடியுமா? நம்ப முடியாது. ஆனா உண்மையில ஒழிச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு, இடுப்புல இருந்து இந்த பாத்தீங்களா மதுவை ஒழிச்சிருக்கேன். அந்த மாதிரிதான் மது ஒழிப்பாங்களே ஒழிய இயற்கையா மதுவை யாரும் ஒழிக்க. ஏன்னா மதுவுல கிடைக்கக்கூடிய வருமானம் அளவற்றது. இன்னைக்கு மதுவால பிளாக்ல விற்கிற இத்தனை அரசியல்வாதிங்க, அதே மாதிரி அதுல வரக்கூடிய வருமானம் பல கோடிங்க. மதுவால வரக்கூடிய ஆலையில இருந்து வரக்கூடிய ஒரு கணக்கு வழக்கு சொல்லி வரக்கூடியது ஒரு லாபம், கணக்குல இல்லாம வரக்கூடிய ஒரு லாபம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க என்ன இந்த ஆட்சி என்னன்னா பேச்சு சுதந்திரம் கிடையாது. அதனால நம்ம இதை பத்தி நம்ம தெளிவா பேசணும்னா நம்மளை வந்து குறி வைப்பாங்க, அதை பேசினாலே அடக்கிடுறாங்க. அடக்குமுறை அதிகமாக இருக்கு. இன்னைக்கு பட்டப்பகல்ல ஒருத்தர் வந்து மது விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து ஆதாரப்பூர்வமா போட்டாரு. அதுக்கு வந்து என்ன அவர் மேல என்ன சட்டம் போடுறாங்கன்னா, ஊழியர்களை வந்து கொலை மிரட்டல் விட்டதாக அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அப்புறமா அடக்குமுறை ஆட்சிகள் நடக்குது. மக்கள் வந்து விழிப்போட இருந்து தமிழ்நாட்டுல தமிழ் வளரணும்னு சொன்னா, தமிழை காப்பாற்றப்படணும்னு சொன்னா, நீ உண்மையான தமிழனா இருந்தான்னு சொன்னா நல்ல ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் ஆட்சியாளர்களை உருவாக்கணும். நான் வந்து ஸ்டாலின் வரணும், எடப்பாடியார் வரணும், சீமான் வரணும், அண்ணன் விஜய் வரணும் அப்படின்லாம் நான் சொல்ல. யார் வந்தா மக்களுக்கு நலன் கிடைக்குமோ அவங்க வரணும். இந்த ஆட்சியாளர்களே 100 வருஷம் இருக்குது, அதுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். தமிழ்நாடு மக்களுக்கு எவ்வளவோ செய்யலாம், அவ்வளவு காசு வச்சிருக்காங்க. எனக்கு இப்ப நானே பார்த்தேன்னா, இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து அவினாசி சாலை வழியா தான் போவேன் காலேஜுக்கு. 4 வருஷமா அதுக்கு முன்னாடியே இருந்தே கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த பாலம் கட்டி முடிச்சு, அந்த ஃபிளைஓவர் கட்டி முடிச்ச பாடு இல்ல. ரொம்ப டிராபிக் ஆகுது, போறதுக்கே டைம் ஆகுது. இது வந்து எப்படி கேட்டீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து அதுக்கு ஃபண்டு ஒதுக்குறது, 2வது ஆட்சி மாற்றம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. வந்து அப்ரூவ்டு கிடைக்கிறது. இது கூட ஒரு வகையில் நம்ம வந்து, ஏன்னா அவங்களுக்கு எதை சீக்கிரம் பண்ணுவோம் அதை சீக்கிரம் பண்ணிடுவாங்க. எதுல வந்து பேர் வாங்கணும், எதுல வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி உண்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப நாளைக்கு முதலமைச்சர் ஒரு ஊருக்கு வராருன்னா அந்த ஊர்ல உள்ள ரோடு பூரா சுத்தமா இருக்கும், டிராபிக் இல்லாம போலீஸ் ஒவ்வொரு இடத்துல நிக்க வச்சு ஃப்ரீயா ஆக்கிடுவாங்க. அந்த ஊருக்கு ஒரு அமைச்சர் வரணும் எல்லாம் இருக்கும். ஆனா பொதுமக்களுடைய கோரிக்கை மனு வந்து எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருக்கும். அதனால நம்ம இன்னும் மக்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னைக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க கேட்டிருக்கீங்க, இதுக்குண்டான பதில் சொல்லியிருக்கோம். மக்களும் சிந்திச்சு பார்ப்பாங்க. நம்ம பேசினால ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் அவங்க கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க. இன்னும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னும் பெரியாரிஸ்ட பத்தி நம்ம தெளிவா இன்னும் பேசி முடிக்கல. அடுத்த பதிவுல கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசுவோம். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்தவருடைய பதிவுல கண்டிப்பா உங்களை நான் சந்திக்கிறோம். இதுல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தா சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. அதாவது நம்மளை திட்டுறவங்க, ஏசுறவங்க, பேசுறவங்க கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் தமிழுக்காகவும் நம்ம நாட்டு மக்களுக்காக தான் பேசணும். யாரையும் தாழ்த்தி பேசணும், யாரையும் குறைச்சி பேசணும், எந்த கட்சிக்கு ஆதரவா பேசணும் எங்களுடைய நிலைப்பாடுல. எங்களுடைய நிலைப்பாடு எல்லாம் மக்கள் நலமா இருக்கும், நடுத்தரமா இருக்கும், நன்மையை நாடி இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.